ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் வச்சு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 500 கிராம் அளவுக்கு வந்துட்டு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பன்னீரை வந்து கொஞ்சம் ஒரு பீஸாக அது மாதிரி வச்சு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் லோவாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 மினிட்ஸ் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் இதை பொரிக்கக்கூடாது. 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்படி ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேன் எடுத்து டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு இலை, ஸ்டாரு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நறுக்கின வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ வந்துட்டு நான் பச்சை பட்டாணி வந்துட்டு இது நான் ஃப்ரோசன் தான், அந்த இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நறுக்கின கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அந்த மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமே வெந்துடும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி வந்து சீக்கிரமே வெந்துடும். இப்போ வந்துட்டு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு ஊற வச்சு இது வந்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறமா 2 டம்ளர் பாஸ்மதிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து குறையிற அளவுக்கு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 75% வந்து வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலாக. இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் மாற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஃபாயில் பேப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். அதை வச்சா நல்லா உங்களுக்கு தம்மு நல்லா நிற்கும். அதுக்காக இல்லைன்னா நீங்கள் எதாவது வெயிட் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட நீங்கள் தம் வச்சுக்கோங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். உங்களுக்கு இந்த ஆவிலே வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ் வந்து பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விட்றப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.